இந்த கொடிசியாவினுடைய வரலாறு தான் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வரலாறு. இந்த கொடிசியாவை தோற்றுவிக்கிற பொழுது அண்ணன் வரதராஜ அண்ணன் இதை போடுவதற்கு எவ்வளவோ சிரமப்பட்டார்கள். எல்லோரும் சிரமப்பட்டார்கள். அதில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருந்தவரை குறிப்பிடுவது எல்லோரையும் குறிப்பிடுவதற்கு சமம். இன்றைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் என்று சொன்னால் அது உங்கள் அனைவரையும் குடியரசு துணைத் தலைவராக ஆக்குவது போன்றதுதான். எல்லோரையும் ஆக்க முடியாது அல்லவா? அதுபோல ஒருவரை பாராட்டினால் அது ஒட்டுமொத்த அந்த பகுதியை பாராட்டுவதாகத்தான் அர்த்தம். ரோடு கிடையாது. அந்த ரோடுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் வாஜ்பாயை அழைத்து வந்தால் தான் ரோடு வரும் என்கின்ற நிலைமை. வாஜ்பாய் அவர்களை அழைத்து வருகிறது, அவர் ஒத்துக்கொண்டார்கள். ஆனால் ரோடு போடுவதற்கு பல சிரமங்கள் அன்றைக்கு இருந்தது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அதிகபட்சமாக அன்றைக்கு 5 லட்சம் தான் ஒரு ப்ராஜெக்டுக்கு ஒதுக்க முடியும். ஆனால் நான் பாராளுமன்றத்திலே பேசி ஒரு ஸ்பெஷல் பர்மிஷனை வாங்கி அன்றைக்கு 15 லட்சம் ரூபாய் தான் ஒதுக்கணும். முதல் ரோடு அந்த 15 லட்சம் ரூபாயிலே வந்ததுதான். ஆனால் இன்றைக்கு தொழில் வளர்ச்சிக்கு என்று பல பேரும் சொன்ன போது இது தொழில் வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு என்று நான் சொன்னேன். இந்த கொடிசியா இல்லை என்று சொன்னால் விவசாயிகளுக்கான கண்காட்சி, பொருட்காட்சி, விவசாயத்தை எப்படி லாபகரமாக்குவதற்கு அதற்கான தேவையான மிஷினரிகள், அதற்கு தேவையான விதைகள் எல்லாவற்றையும் ஒரு இடத்திலே காண்கின்றது. இதுவரை நடந்த எக்ஸிபிஷன்களிலே மிக அதிகமான நபர்கள் வந்து சென்றது எது என்று கேட்டால் அந்த விவசாயத்துக்கான பொருட்காட்சி தான் என்பதை எல்லோரையும் பெருமையோடு நாம் குறிப்பிட முடியும். ஆக எடுக்கின்ற நல் முயற்சிகளில் நம்முடைய உணர்வும் உள்ளமும் ஒரு சேர இணைந்து செயல்படும் என்று சொன்னால் அது மகத்தான வெற்றி பெறும். அதற்காகத்தான் இதையெல்லாம் நான் கோடிட்டு காட்டினேன். இன்றைக்கு இந்தியாவிலேயே இவ்வளவு பெரிய ஒரு சிறு தொழில் முனைவோர்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கிறதா என்றால் இல்லை. அதிலேயும் நம்முடைய கோவை மாநகரம்தான் பாரத தேசத்திற்கே வழிகாட்டுகின்ற மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது.